அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை தோற்கடிப்பதற்கும், திமுக செய்யக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களை வலுவிழக்க செய்வதற்காகவும், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக கூட்டணி மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளானை செயல்படுத்தினா திமுக பெரிய அளவில் பாதிக்கப்படும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. அது என்ன பிளான், அது எப்படி செயல்படுத்த போறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதியான இன்று திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனின் முதல் படை வீடான இந்த கோயிலில் சாமி தரிசனம் செய்ய போகிறாரு. இந்த சாமி தரிசனம் செஞ்சுட்டு மலை மீது ஏறி தீபம் ஏற்ற போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இணைந்து திமுகவை வலுவிழக்க செய்வதற்கு ஒரு கூட்டம் கூட்டி ஒரு திட்டம் போட போறாங்கன்னு சொல்லப்படுது. இதுல பாஜக போட்டிருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. இது அந்த 38 மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக பாஜக அமர்ந்திருப்பதனால சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இறக்கி தேர்தல் பிரச்சாரம் செய்ய போவதாகவும் சொல்லியிருக்காங்க. 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு மினிஸ்டர்ஸை மத்திய அமைச்சர்கள் இறங்கி பிரச்சாரம் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க. தமிழர்களோட பண்பாடு, வரலாறு இதை சொல்லியும் பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்கன்றதை சொல்லியும் அதி தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள போவதாகவும் சொல்லியிருக்காங்க. 3 மாவட்டத்திற்கு ஒரு மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தமிழ்நாட்டிலே பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வலுவிழக்க செஞ்சு அந்த பாஜக, அதிமுகவோட கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரும் அப்படின்னு இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. இப்படி பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்காக போட்டிருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக மக்களை கொண்டு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து இவங்க பிரச்சாரம் செய்யும்போது தமிழர் அப்படின்ற ஒரு உணர்வோட மக்கள் பார்த்தோன்னா இந்த பக்கம் திரும்புவாங்க என்ற ஒரு நம்பிக்கையும் பார்த்தோன்னா இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதற்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் போது பிரதமர் மோடி, எடப்பாடி தலைமையிலான ரோட் ஷோ, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ போயிட்டு கண்டக்ட் பண்ணி மக்களை சந்திக்க போகிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை செஞ்சு இந்த டைம் எப்படியாவது அதிமுக ஆட்சியை பிடிச்சி ஆகணுன்ற அளவுக்கு வேலை செய்ய போவதாகவும் சொல்லப்படுது. இந்த செய்தியை கேட்ட திமுகவினர் பார்த்தா இந்த முறை தேர்தலை கைவிட்டு விட்டால் மறுபடியும் ஆட்சியில் அமர முடியாது என்ற பயத்தில் அதிமுக, பாஜக கூட்டணியை முறியடிப்பதற்காக அவங்களும் பார்த்தா அறிவாலயத்தில் திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நினைக்கிறேன். தேர்தல் தேதி அறிவித்தவுடன் அவங்கவுங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வருடம் சட்டமன்ற தேர்தல் பார்த்தா மிக வீரியமாக செயல்படும் என்று பார்க்கப்படுது. இறுதியில் பார்த்தோன்னா என்ன நடக்க போகுது என்று பொறுத்து இருந்து பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.